பெரம்பூர் தொகுதியில் வெல்லப்போவது யார்? 2026 ஏப்ரல் 23 நடக்கவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் யார் வெல்வார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இந்த கருத்து வந்து நம்ம ஏற்கனவே அவங்க வாங்கிய வாக்குகளை வச்சும் சில சயின்டிபிக்கான சில சேஞ்சஸை வச்சும் எப்படி யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து தான் இது. மக்களோட ஒப்பீனியன் போல் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சயின்டிபிக்கா ட்ரை பண்ணிருக்கிறோம். சரியா இருக்கா சரியா இல்லைன்றதை நம்ம ரிசல்ட்ல பார்ப்போம். பட் நம்முடைய அசம்ஷன் பிரகாரம் யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பெரம்பூர் தொகுதி 1951 ஆண்டுல இருந்து இந்த பெரம்பூர் தொகுதி இருக்கு. இது வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டா இருக்கிற காலகட்டத்தில இருந்தே இந்த இடத்துல தொடர்ந்து தேர்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சில 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 சட்டப்பேரவைகள் வந்து பாத்தீங்கன்னா 77, 80 அந்த மாதிரிலாம் தொடங்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு பழமையான ஒரு தொகுதி. இந்த தொகுதி வந்து தமிழ்நாடு ஆரம்பிச்ச மദ്രാஸ் மாகாணமா இருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு பழம்பெரும் தொகுதி. இந்த தொகுதியை தெரியாத ஆட்கள் வந்து எந்த அரசியல்வாதியும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சென்னையின் மிக பழமையான ஒரு தொகுதியான இந்த பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா பல முக்கியமான பிரமுகர்கள் வந்து போட்டிட்டு இருக்கிறாங்க, போட்டிட்டு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் இந்த சத்யவாடி முத்து அப்படின்றவங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல. அவங்க டிஎம்கேவோட ஆரம்பத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய தலைவர். அவங்க இதே தொகுதியில தான் போட்டி வின் பண்ணியிருக்கிறாங்க. பருதி இளமொழியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப கடைசியா ஏடிஎம்கேல சேர்ந்து கடைசியா ஏடிஎம்கேல இருந்தாரு. டிஎம்கேல ரொம்ப நாள் வருஷம் இருந்துட்டு அப்புறம் ஏடிஎம்கே வந்தாரு. அவரும் வந்து இந்த தொகுதியில தான் போட்டு ஜெயிச்சாரு. சவுந்தரராஜன், மகேந்திரன் இவங்க எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அவங்களும் வந்து ஏன்னா அதிகமான தொழிற்சாலைகள் உள்ள இடம் வந்து ஐசிஎஃப் உள்ள இடம் எல்லாம் வந்து பெரம்பூர் தொகுதி தான். நீங்க அந்த ட்ரெயின் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து அங்கதான் இருக்கிறதால கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் இடம் அந்த இடம். அங்க இருக்கிற மகேந்திரன், சவுந்தரராஜன் கூட வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. 2016-17 காலகட்டத்துல வந்து அம்மா வந்து ஆர்கே நகர் எடுத்தால அந்த ஆர்கே நகர் தொகுதியில போட்டிட்ட வெற்றிவேல் இங்க போட்டு ஜெயிச்சாரு. வெற்றிவேல் அவருடைய இறப்புக்கு பிறகு ஆர்டி சேகர் வந்து 2019-2021 2 வருஷம் அந்த ஐயா வந்து அந்த எம்எல்ஏ சார் வந்து வின் பண்ணாரு. நல்ல சிறப்பா பண்ணாதான் என்ன அடுத்து 2021 இப்போ வரைக்குமே வந்து அவர் தான் வந்து எம்எல்ஏவா இருக்காரு. அவருடைய அந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு கடைசி 2021 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 52.9 53% வாக்குகள் பெற்று, அதாவது 1,05,267 மொத்த வாக்குகள்ல 1,05,267 வாக்குகள். பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா 52.9%. ஏடிஎம்கே வந்து 25.3%. நாம் தமிழர் கட்சி 10%, மக்கள் நீதி மையம் 8.6, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2% வாக்குகள் பெற்று இந்த இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிட்டத்தட்ட 25% கூடுதலான பர்சன்டேஜ் வாங்கி வெற்றி அடைஞ்ச இந்த ஒரு தொகுதி வந்து இந்த பெரம்பூர் தொகுதி. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல நாம் தமிழர் கட்சி 10% ஓட்டு அப்பயே வாங்கினாங்க. அவங்களுடைய அந்த ஆண்டுக்கான ஒரு சராசரி அந்த ஆண்டுக்கான 2021 ஆண்டுக்கான தமிழ்நாடோட மொத்த ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா 6.2 தான் அவங்களுடைய ஸ்டேட் இது. ஆனா இந்த பர்டிகுலர் தொகுதியிலையும் இதுக்கு முன்னாடி பார்த்த தொகுதியிலுமே வந்து போன தொகுதியில 11 பார்த்தோம் ஆர்கே நகர்ல. இங்க 10% ஓட்டு வாங்கியிருக்காங்க. மக்கள் நீதி மையம் 8.6, அம்மா மக்கள் வந்து 2 வாங்கியிருந்தாங்க. ஏன் இதை ஒரு சிறப்பா சொல்ல வேண்டியிருக்குன்னா இங்கதான் இப்போ இளைய தளபதி விஜய் வந்து தன்னுடைய தாவேகா சார்பில் வந்து போட்டி போட இருக்கிறாரு. அதுக்கு இந்த வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்க போது. அதை உங்களுக்கு கடைசியா சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ திரு ஆர்டி சேகர் வந்து இவங்கதான் இப்போ வந்து எம்எல்ஏவா இருக்காங்க. இப்ப நம்ம கருத்து கணிப்புக்குள்ள வந்துருவோம். இப்ப பெரம்பூர் ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வைஸ் ப்ரொடிக்ஷன் என்ன ஏஜ் வைஸ்ல வந்து இங்க இருக்கிற ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு நம்முடைய ஒரு டேட்டால இருந்து எடுக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 18 to 24ல 27,021 வாக்களிப்பு இருக்காங்க. 25ல இருந்து 34 வயசுல 68,547, 35ல இருந்து 44 வயசுக்குள்ள 64,028, 44ல இருந்து 54ல 53,142, 55ல இருந்து 64ல 30,333, 64 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 24,848 பேர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட மொத்த வாக்காளர்கள் 2,67,919 பேர். ஒரு பெரிய தொகுதி இது பெரம்பூர் தொகுதி. அந்த தொகுதியில நம்முடைய கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் வயசுல 18ல இருந்து 24 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள வந்து 50% வந்து கண்டிப்பா டிவிகே என்டிகே தான் ஓட்டி போடுவாங்க அப்படின்றது நம்முடைய கணிப்பு. அந்த வகையில பாத்தீங்கன்னா 50% வாக்குகள் 13,510 வாக்கு, இந்த 27,021 13,510 வாக்குகள் டிவிகே ஆர் என்டிகே இந்த 2 கட்சிக்கு தான் வர வாய்ப்பு இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற வாக்குகள் வந்து டிஎம்கேக்கு மாற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து 25 to 34 பாத்தீங்கன்னா 25% வாக்குகள் வந்து இந்த டிவிகேக்கும் என்டிகேக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அதே 35-44ல 15% வாக்குகள், 44-54ல 10% வாக்குகள், 55ல இருந்து 64 வயசுக்குள்ள ஒரு 5% வாக்குகள், 64 வயசுக்கு மேல ஒரு 2% வாக்குகள் சொல்லிட்டு இந்த டிவிகே என்டிகேக்கு மாற அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மீதி இருக்க தொகுதி மக்கள் வந்து ஏற்கனவே வாக்களித்த டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தான்
பொது வாக்களிப்பாங்க. இது நீங்க எப்படி இதை நான் சொன்னா, பிரதமர் நரேந்திர மோடி வந்து 2014 ஆட்சிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அலை வீசுச்சு. ஆனா அங்கேயே பாத்தீங்கன்னு சொன்னா கூட அந்த ஒரு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கிறதுல கூட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த மற்ற கட்சிக்கு போறது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் தான் போவாங்க. அது புதுசா தான் ரொம்ப வந்து 3வது கட்சிக்கு போய் பார்ப்பாங்களே தவிர, மற்றபடி பழைய பழைய ஆளுலாம் எப்பயுமே இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்றதால இந்த மாதிரி ஒரு கருத்து எடுக்க வேண்டியதா இருக்குது. மேபி இப்ப இருக்கிற கட்சிகள் அதிகமான வாக்குகள் அடுத்த வாட்டி இதோட அதிகமான ஒரு பர்சன்டேஜ் ஷேர் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப என்ன ஏஜ் வைஸ் வந்து எவ்வளவு பண்ணுவாங்கன்றத பொறுத்த நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ டோட்டலா அந்த 47,578 வாக்குகள் வந்து அந்த ஏஜ் வைஸ்ல டிவிக்காக என்டிஏக்கும் பிரிக்க, அதாவது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிவிகேக்கும் என்டிகேக்கும் தனியா பிரிச்சு 47,578 வாக்குகள் வந்து இது ஷோரா கன்ஃபார்மா இந்த ரெண்டு கட்சிக்கு ஒரு கட்சிக்கு தான் போகும். இந்த மொத்த வாக்குல இந்த 47,518 வாக்குகள். இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டிவிகேக்கு 75% இந்த வாக்குகள்ல 75% டிவிகேக்கு போற மாதிரி 35,683 வாக்குகளும், என்டிகேக்கு வந்து 25% வாக்குகள் 11,895 வாக்குகளும் வரா மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். இதுல வந்து ஏன் நம்ம அதிகமா டிவிகேக்கு போடுறோம் அப்படின்னா, டிவிகே தான் இப்ப இருக்கிற புது கட்சி. அப்ப பெரும்பாலான அந்த இளைஞர்கள் வந்து ஏற்கனவே நாம் தமிழர் சீமான் கட்சியை பார்த்ததால புதுசா வர டிவிகேக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அது எது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இறுதியில சொல்றேன் எதனால அந்த மாதிரி அந்த மக்கள் நினைப்பாங்க அப்படின்ட்டு. இப்ப சீமான் ஐயா வந்து ஏற்கனவே ஒரு 10-15% வாங்கியிருக்கிறாரு. ஸோ புதுசா வரவங்க வந்து புதுசா வர கட்சிக்கு தான் போட ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ விஜய் தான் இப்ப புதுமுகம், அதனால அவருக்கு 75% நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற ஓட்டுகள் 2,20,546 ஓட்டுகள்ல ஏற்கனவே திமுக 53% வாக்குகள் வாங்கியிருந்ததால அது 1,16,780 வாக்குகளும், அதிமுக 25% வாக்குகள் சென்ற முறை வாங்கியிருந்த அதே சதவீத வாக்குகள் வாங்கினா கூட 55,087 வாக்குகளும், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி 10% வாக்குகள் போன தடவை வாங்கியிருந்தது, அதே அளவுக்கு வாங்கினா கூட 22,034 வாக்குகளும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுல மிக முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய இந்த அதர்ஸ்ல பாத்தீங்கன்னா 12% வாக்குகள் கிட்டத்தட்ட 26,440 வாக்குகள் வந்து மற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம மெயினா பார்க்க வேண்டியது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், மனிதநேய கட்சி, மக்கள் நீதி மையம். இந்த ரெண்டு கட்சி தான் அந்த மற்ற கட்சிகள்ல முக்கியமான ஒரு விஷயம் ஹேண்டில் பண்றாங்க. அதையுமே நம்ம அந்த இறுதியில விஜய் சாரை பத்தி பேசும்போது கண்டிப்பா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நியூ அலையன்ஸ் பார்ட்டியால் என்னென்ன இம்பாக்ட் கிடைக்க போகுது. இப்ப திமுக அதிமுக ரெண்டுமே சில புதிய கட்சிகள் வந்து உள்ள செய்யுது. சென்ற முறை தேர்தலில் போட்டியிடுதல் சில புதிய கட்சிகள் உள்ள செய்யுது. அதுல மிக முக்கியமானது வந்து 3 கட்சி வந்து மிக முக்கியமானது போன எலெக்ஷன்ல மனிதநேய மக்கள் நீதி மையம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 3 கட்சியுமே வந்து இப்போ ஒரு பார்ட்டியில இருக்கிறதுனால அதுல நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நீதி மையமும் வந்து டிஎம்கேவோட போய் சேர்ந்ததால அவங்களுக்கு வந்து புது கட்சிகளால ஒரு 2% ஓட்டு வந்து அதிகமா வரா மாதிரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வந்து 1% வாக்குகள் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவ்வளவுதான் இருந்தது, இருந்தாலும் இப்போ கொஞ்சம் எல்லாம் தேஞ்சி கொஞ்சம் கட்டெரும்பான மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இப்போ புதிய கட்சி அப்படின்னு 3வது கட்சிக்காக அதை போட்டாங்க. இப்போ ஒன்னாம் போய் சேரும்போது அதோட பர்சன்டேஜ் வந்து 1% சொல்லி சொன்னா கூட புதிய கட்சியில் வரவால திமுக 2%, அதிமுக 1% அவருடைய வாக்கு வங்கியில கூடுது. ஆனா திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி, திமுகவினுடைய அந்த செயல்பாடு கிட்டத்தட்ட 5 வருஷமா நடந்த இந்த ஆட்சியில வந்து கண்டிப்பா குறைகள் இருக்கும். அந்த குறைகளால எப்படி இருந்தாலும் சென்ற முறை அவங்களுக்கு வாக்களித்ததில்ல ஒரு அதிகபட்சம் ஒரு 7% மக்கள் வந்து சென்ற முறை திமுக வாக்களித்தவர்களில் 7% பேர் மாத்தி வாக்களிச்சாங்கன்னா கூட அதுல இவர் 2% காம்பன்சேட் பண்றதுனால அவருக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 5% அவருடைய ஓட்டுல திமுக ஓட்டுல 5% ஓட்டு வந்து லாஸ் ஆகுது. அப்படி லாஸ் ஆகும் பட்சத்துல அவரோட மொத்த ஓட்டுகள் லாஸ் ஆகிற ஓட்டு 5,839 ஓட்டுகள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. ஏற்கனவே போன தடவை அவங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சியல் தான் தோத்தாங்க. ஸோ அது 0%. புது கட்சியில 1% ஒரு 1% வந்து கெயின் பண்றாங்க. கெயின் பண்ணும்போது 550 ஓட்டு வந்து அவங்களுக்கு வந்து கூடுது. இதுதான் வந்து புதிய பார்ட்டிகளால இந்த 2 கட்சி, ஏன்னா டிவிகேக்கும் என்டிகேக்கும் புதிய கட்சியில் ஒன்றும் வரவில்லாதால அந்த 2 கட்சி மட்டும் நம்ம போட்டிருக்கிறோம். இதான் வந்து ஃபைனல் ஓட் பர்சன்டேஜ் ஃபார் 2020 எலெக்ஷன் பார்ட்டி வைஸ் பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஎம்கேல 1,16,780 வாக்குகள் வந்து அந்த ஏற்கனவே அவங்க வாங்கின 53% வந்தது 1,16,780. அவங்களுக்கு போற ஓட்டு வந்து 5,839 ஓட்டு வந்து அவங்க வந்து காணாம போயிடும். அப்புறம் இந்த முக்கியமா நான் சொல்ற இந்த 26,440 ஓட்டு எது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மிச்சம் இருக்கிற 12% மக்கள் நீதி மையமும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி அந்த 3 பேர் தனித்தனியா வாங்கின அந்த சரத்குமார் கட்சி அவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து இந்த தொகுதியை பொறுத்த 26,440. இதுல மக்கள் நீதி மையமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திமுகவோட சேர்ந்து இருக்கிறதால ஏற்கனவே +2 கொடுத்திருந்தோம். இது
35 இது மிச்சம் இருக்கிற ஓட்டு, இது வந்து புதிய கட்சிக்காக போடுற வாக்குகள் தான் நம்மளோட கணிப்பில் எடுக்கிறோம். சோ இது 35% திமுகவுக்கும் 35% அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் டிவிக்கு 15% போட்டுருவோம். ஏற்கனவே புதிய வாக்காளர்கள் ரொம்ப சதவீதம் நம்ம வந்து டிவிக்கு என்டிகே கொடுத்ததுனால இதுல பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருக்கோம், 15 கொடுத்துருக்கிறோம். இப்ப அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிஎம்கேல பாத்தீங்கன்னா மொத்தம் 1,19,560 வாக்குகள், மொத்தம் 2,60,60,000 வாக்குகளும் பதிவானா பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா என்ன ஓட் போலிங் ஆகுதோ அதுல 44% வாக்குகள் வந்து திமுக கண்டிப்பாக பெறும். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 55,087 + 550 இந்த அங்க லாஸ் ஆகிற 5,839 ஓட்டுல ஒரு 40% எடுத்துக்கிறாங்க. அதிமுகவுக்கு மாறினா அடுத்து வந்து ஆட்சி செய்வார்ன்ற நம்பிக்கையில அவருக்கு மாத்தி போட்டா கூட கிட்டத்தட்ட 67,226 வாக்குகள் பெறாங்க. அது 25 மொத்த வாக்குகள் வந்து 25% வந்து அதிமுக இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை வாங்கிய 10% வாக்குகள் வந்து 22,034 வாக்குகள் அதை வாங்கியிருந்தாங்கன்னா 11,895 வாக்குகள் வந்து அந்த புதிய வாக்காளர்கள் வரும்போது இந்த டோட்டல் கெயின்ல போடும்போது போட்டேன். அதுல வந்து 11,895 வாக்குகள் புதிய வாக்காளர் வந்தாங்க. ஏன்னா அவங்க நல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. இளைஞர் மத்தியில் ஒரு நல்ல பேரோட இருக்க கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. டிவிக்கே இப்ப வந்த கட்சி. ஆனா நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நல்ல பேரோட இருந்தா எல்லாவற்றையும் அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருந்தால ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கோம், அதிகமாலாம் போடல, ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கோம். அதுல வந்து இந்த டிஎம்கேட லாஸ்ட் ஓட்ல ஒரு 20% வந்து 1,169 வாக்குகள் பிளஸ் வந்து இந்த மற்ற கட்சிகள் போட்ட வாக்குகள்ல 15% 3,966 வாக்குகள், மொத்தமா 39,064 வாக்குகள். பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் ஓட்ல வந்து 15% வந்து நாம் தமிழர் கட்சி எடுக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிவிகே பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஓட்ஸ் எதுவுமே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டி போடுறதால நம்ம முதல்ல கணித்தபடி 35,683 வாக்குகளும், இந்த டிஎம்கேட லாஸ் ஆகிற ஓட்ல 40% அது ஏடிஎம்கே போற அளவுக்கு டிவிகேக்கு கொடுக்குறோம். 2,335 வாக்குகளும், இந்த 26,440 3,966 வாக்குகளும், ஆக மொத்தம் 42,000 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 16% வாக்குகள் வந்து பெரம்பூர் தொகுதியில வந்து நம்முடைய டிவிகே கண்டிப்பா மினிமம் கண்டிப்பா எடுத்துரும். அதுக்கு மேல வந்து விஜய் போட்டி போடல அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல எடுக்கிறதுக்கு வந்து எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. கிட்டத்தட்ட 42,069 வாக்குகள் வந்து அதுக்கு மேல நம்ம டிவிக்கே கொடுக்குற அந்த அந்த வாக்குகளுக்கு மேல அது வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு இயலாத காரியம். நம்ம எல்லாமே அதிகபட்சமா டிவிக்கே தான் நம்ம வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா அதுதான் வந்து இந்த இடத்துல கேம் ஆட போகுது. லாஸ்ட் அதுதான் வந்து அதிமுக திமுக வெற்றி இந்த மாதிரி தொகுதியில சில தொகுதியில் வந்து கெடுக்க போறதோ இல்ல ஆக்க போறதோ அந்த டிவிக்கே தான். நாம் தமிழர் கட்சி என்ன இருக்கிறதுனால அதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சமா வளர்ந்துட்டே தான் இருக்கு. பட் ஆனா டிவிக்கோட வளர்ச்சி என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றது அதோட மெயின் குறிக்கோள். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அதர் ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் 8.6%, அமமுக 2% எல்லாம் சேர்த்துதான் இந்த 26,440 வாக்குகள் வந்தது. இப்போ இந்த தொகுதியை பத்தி என்ன ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா, டிஎம்கே வில் வின் ஆர்கே நகர் பை மோர் தென் 19%, 19% அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில். சென்னை வந்து திமுகவின் கோட்டை. சோ இந்த சென்னை தொகுதியில இருக்கக்கூடிய இந்த பெரம்பூர் தொகுதி வந்து கிட்டத்தட்ட 19% அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வந்து திமுக வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபைனலா வேற ஒரே ஒரு மனுஷன் வந்து இங்க போட்டி போட்டா இந்த தொகுதி என்ன ஆகும் அப்படின்றதான் இதுல முக்கியமான இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம். சப்போஸ் விஜய் சார் போட்டி போடல அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 16% ஓட்டுகளோட இந்த தேர்தல் முடிஞ்சிடும். ஒருவேளை விஜய் சார் பெரம்பூர் தொகுதியில போட்டி போட்டார்னா நம்பர் 1 அவர் ஏன் அதுல போட்டி போடுறாரு, இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா ஒரு கட்சியுடைய தலைவர், அதுவும் ரொம்ப எதிர்பார்க்கும் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு பெரிய நடிகர். ரஜினி அஜித்துக்கு அடுத்து உங்களுக்கு ஈக்குவலா கூட சொல்லலாம் ஒரு பெரிய நடிகர் வந்து கமல் சார் பெரிய நடிகர் தான். ஆனா வந்து அவரால் இவங்க 2 பேர் அளவுக்கு வியாபாரம் பண்ண முடியுமா, இவங்க 3 பேரும் வியாபாரம் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டுல சின்ன எல்லாருடைய பேர் போன விஜய் சாரே டைரக்டா அந்த பெரம்பூர் தொகுதியில போட்டி போட்டா என்ன ஆகும் அப்படின்றதுதான் இந்த கார்டுடைய விஷயம். ஏன் போட்டி போடுறாரு, போட்டி போட்டா என்ன ஆகும், 2 விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஏன் போட்டி போடுறாருன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மற்ற தொகுதியை விட ஏன் இந்த தொகுதியில போட்டி போடுறாரு அப்படின்னு சொன்னா நம்ம முதல் கார்டுலயே பார்த்தோம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 52% திமுக, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து இருக்க எந்த கட்சியுமே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஈக்குவலா வர மாதிரி தெரியல. அதிமுக வந்து 25% வாக்குகள் தான் அந்த இடத்துல வச்சிருக்கு. அந்த 25% வாக்குகள்ல இருந்து தான் நாம் தமிழர் 10% நீங்க ஒதுக்கிட்டாங்க கூட, நாம் தமிழர் போன தடவை வாங்கின அதே 10% வாக்குகள் வாங்கினா கூட மிச்சம் 40% வாக்குகள் இருக்கு. அதுல திமுக கூட பல பேர் வந்து இப்ப விஜய் வராரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் அதிக ஏற்கனவே இப்ப இந்த கணிப்பு பிரகாரம் 44% வாக்குகள் தான் திமுக இருக்கு.
சோ மிச்சம் இருக்கக்கூடிய 56% வாக்குகள்ல ஒரு 10% கூட நாம் தமிழருக்கும், ஒரு 10% வாக்குகள் வந்து 15% வாக்குகள் வந்து அதிமுக போனா கூட அதிமுக ஒரு 10% வாக்குகளும், திமுக ஒரு 10% வாக்குகளும், அது கூட போன முறை அவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற மக்கள் நீதி மையத்துக்கு எப்படி இவ்வளவு ஓட்டு கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு புதுவச ஒரு ஆளுக்கு ஓட்டு போடணுன்ற எண்ணம் வந்து பெரம்பூர் மக்களுக்கு இருக்கு. அதனாலதான் மக்கள் நீதி மையத்துல 8.6ம் அமமுக 2% வாங்கியிருக்காங்க. இதுக்கு மேல என்னன்னா நம்முடைய மக்கள் நீதி மையம்ன்றது ஒரு நடிகருடைய கட்சி. நடிகரா இருந்தா கூட 8.6 போட்டவங்க அப்படியே அதை வந்து டபுளா மாத்த மாட்டாங்கன்னு என்ன நினைச்சு கண்டிப்பா அந்த மாதிரி போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா உள்ள தொகுதி வந்து பெரம்பூர் தொகுதி. ஏற்கனவே அங்க இருக்கிற மக்கள் அதிமுக திமுக ஒரு மாற்று கட்சியா வந்து மக்கள் நீதி மையத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி இருக்கிறது 8.6ன்றது கமல் சாருடைய அந்த வாங்கின அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த மாதிரி இப்போ விஜய் வராரு அப்படின்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேர்ந்து இப்ப நம்ம 16% கொடுத்தது ஒரு 26ல இருந்து 30% மாற கூட இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா இந்த மாற்றுக் கட்சியோட ஓட்டு அந்த மக்களோட மணல் ஏறுமே அப்படிதான் இருக்கு. 3வது கட்சி வேற கட்சி ஓட்டு பண்ற எண்ணம் இருக்கும்போது விஜய் சார் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க விஜய் சாரா மற்ற விஜய் சாருக்கு அதிகமான ஓட்டு போடுவாங்க. இதை சொன்ன டோட்டல் 12% அங்க போறது கூட வாய்ப்பு இருக்கு. பிளஸ் விஜய் சாரோட ஸ்டார்டம், அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ, அந்த ஏரியாவில் இருக்கிற பல பேர் வந்து விஜயோட ஃபேனா இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டார்டம் அவருக்கு ஹெல்ப் பண்ணும். பிளஸ் விஜயோட ஓட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த 16% ஓட்டு வந்து மினிமம் கேரண்டி, அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அது கூட அவரோட ஸ்டார்டமும் சேர்ந்து இந்த மாற்று கட்சிக்காக போடக்கூடிய வாக்குகள்ல அதிமுகவும் திமுகவும் போடுற அதிகமான வாக்காளர் வந்து மறுபடியும் விஜய் சாருக்கு அவர் தான் ஒரு பெரிய ஆளா இருந்தா நல்லா இருக்கு, நம்ம தொகுதி முன்னேறி சொல்லி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு அடிஷனல் காரணம் என்னன்னா அங்க வந்து அதிமுக போட்டி போடாம பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்துருக்கிறதுனால அதுவும் வந்து சில பேருக்கு வந்து அதிமுக மெம்பர்கள் வந்து சரி விஜய் தான் போட்டு பார்ப்போமே அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கலாம். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு. அதிமுக தீவிர தொடர்ந்து வந்து விஜய் வளர்றது விரும்ப மாட்டாங்க. அவங்க எப்படின்னா வந்து விஜய் தோக்கடின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது சாதாரண ஓட்டர்ஸ் வந்து கண்டிப்பா விஜய் வந்து இன்னும் நல்லா இருக்கு, நம்ம பாட்டாளி மக்கள் தானே போட்டு போடுது அப்படின்னு சொல்லி மேலும் வந்து விஜய்க்கு அதிகமா ஓட்டு போடும்போது அவர் நிச்சயமா 2வது பிளேஸை பிடிக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தொகுதி வந்து பெரம்பூர். வெற்றி பெற முடியுமா அப்படின்றது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இருந்தாலும் அவருடைய ஸ்டார்டம் இதெல்லாம் மீறி வெற்றி பெற்றார்னா அது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கும் பெரம்பூர்ல அவர் ஜெயிச்சிட்டார்னா. ஏன்னா இந்த மாதிரி சின்னரில் இருக்கிற ஒரு தொகுதியில வந்து அவர் 26ல செகண்ட் பிளேஸ் எடுத்துட்டாருன்னா செகண்ட் பிளேஸ் வந்து ஓரளவுக்கு ஈஸியா எடுத்துலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். 19% வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறக்கூடிய அந்த திமுக விஜய் சார் வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு 5ல இருந்து ஒரு 10% வாக்குகளையாவது கண்டிப்பா வெற்றி பெறும். எது இருந்தாலும் டிவிகேரோட விஜய் சார்ல போட்டி போட்டார்னா வெற்றி பெறணும். அவராது வெற்றி பெறணும். வெற்றி பெறுவதற்கு நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம்.